இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாதுளை பழத்தினுடைய தோல். நம்ம அன்றாடம் பழங்களை சாப்பிட்டுட்டு தூக்கி எறியக்கூடிய அந்த மாதுளை பழத்தினுடைய தோல்ல அப்படி என்ன சத்துக்கள் இருக்குன்னு யோசிக்கிறீங்களா? ஒன்று இல்லை, ரெண்டு இல்லை, எக்கச்சக்கமான நியூட்ரிஷனல் பெனிஃபிட்ஸ் நம்ம தூக்கி எறியக்கூடிய அந்த மாதுளை பழத்தினுடைய தோல்ல இருக்கு. அதை தெளிவாக பார்க்கறதுக்கு முன்னாடி நான் உங்கள் டயட்டீஷியன் டாக்டர் சுரேந்தர். இந்த மாதிரி வீடியோக்களை தொடர்ந்து பார்க்கறதுக்கு என்ன ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம அன்றாட மாதுளை பழங்கள் வாங்கினோம் அப்படின்னா அந்த பழங்களை சாப்பிட்டு தோலை தூக்கி தூர எரிச்சிருவோம். இனி அப்படி செய்யாதீங்க. அந்த தோல்ல எக்கச்சக்கமான நியூட்ரிஷனல் பெனிஃபிட்ஸ் இருக்கு. அதை பற்றி நம்ம தெளிவாக பார்க்கலாம். இந்த மாதுளை பழத்தினுடைய தோல்ல அதிக அளவு ஆக்சிஜனேற்ற பண்புகள் இருக்கிறதுனாலையும் அதிக அளவு பாலிஃபினால் சத்து இருக்கிறதுனாலையும் புற்றுநோய் வராமல் தடுப்பதற்கு இந்த மாதுளை பழத்தினுடைய தோல் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மாதுளை பழத்தினுடைய தோல்களை சேகரித்து அதை நல்லா கழுவி வெயிலில் காய வச்சு அதை அரைச்சி அதுக்கப்புறம் பொடியாக்கி ஒரு பாக்ஸில் நீங்கள் போட்டு வச்சுட்டு டெய்லி காலையில் அதை ஒரு டீ மாதிரி கொதிக்க வச்சு குடிக்கும்போது உங்கள் உடலில் சேர்ந்திருக்கக்கூடிய நச்சு கழிவுகள் எல்லாம் வெளியேறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் ரத்தத்தில் உங்கள் கொழுப்போட அளவை குறைக்கிறதுக்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை நீங்கள் ரெகுலராக கன்சியூம் பண்ணிட்டு வரும்போது உங்கள் கல்லீரலில் இருக்கக்கூடிய கொழுப்புகளும் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதுளை பழத்தினுடைய தோல்களை நல்லா இடித்து சாறு எடுத்து அதை நீங்கள் ரெகுலராக குடிச்சிட்டு வரும்போது ரத்தத்தில் உங்கள் சர்க்கரையினுடைய அளவு கட்டுக்குள்ளே இருக்கும். குறிப்பாக டைப் 2 டயபிட்டிஸ் பேஷண்ட் இந்த மாதுளை பழத்தினுடைய தோலை இடித்து ஒரு 50 மில்லி இருக்கிற மாதிரி சாறுகள் வாரத்துக்கு ஒரு 3 தடவை எடுத்துக்கிட்டு வந்தாங்க அப்படின்னா அவங்க ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவு கம்மியாகும். குழந்தைங்களுக்கு ஞாபக சக்தியை அதிகரிக்கிறதுக்கும் வயதானவர்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த ஞாபக மறதி பிரச்சனையை சரி செய்யறதுக்கும் இந்த மாதுளை தோலினுடைய டீ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இதில் அதிக அளவு ஆன்டி ஆக்சிடென்ட்ஸும் வைட்டமின் சி சத்துக்களும் இருக்கிறதுனால சுவாசம் சம்பந்தப்பட்ட கோளாறு இருக்கிறவங்களுக்கும் அடிக்கடி தொண்டை வலி தொண்டை புண் சார்ந்த பிரச்சனையினால பாதிக்கப்படுறவங்களும் இந்த டீயை ரெகுலராக எடுத்துக்கும் போது நல்ல ரிலீஃப் இருக்கும். அண்ட் இது உடம்புக்கு மட்டும் இல்லாமல் உங்களோட ஸ்கின்னோட ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. இந்த மாதுளை பழ தோலோட பொடியும் அதோடு சேர்த்து வீட்டில் இருக்கக்கூடிய நார்மல் சுகர் அண்ட் ஏதாவது ஒரு ஆயில் லைக் ஃபேஸ்க்கு யூஸ் பண்ணக்கூடிய ஆல்மண்ட் ஆயில், அவகேடோ ஆயில் ஏதாவது நீங்கள் யூஸ் பண்ணி ஃபேஸில் ஒரு நல்ல மசாஜ் கொடுத்து நீங்கள் வாஷ் பண்ணும்போது உங்கள் தோலில் இருக்கக்கூடிய அந்த இறந்த செல்கள் முற்றிலுமாக நீங்கிரும். ஸ்கின்னும் நல்ல பிரைட்டாக இருக்கும். அண்ட் இது உங்களுடைய முடியோட ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது. இந்த மாதுளை தோலினுடைய பொடியை நீங்கள் யூஸ் பண்ணுற ஆயிலில் காய்ச்சி நீங்கள் தலைக்கு தேய்க்கும் போது உங்களுக்கு பொடுகு தொல்லை முற்றிலும் சரியாகும். அது மட்டும் இல்லாமல் புதிய முடிகள் வளர்றதுக்கும் அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கக்கூடிய இந்த மாதுளை பழத்தினுடைய தோல்களை இனி தூக்கி எறியாமல் பயனுள்ளதாக யூஸ் பண்ண பாருங்கள். வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். அடுத்து ஒரு வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.